ஒட்டஞ்சத்திரத்திற்குள் வந்தவுடன் ஒரு கட்சி தொண்டர் சொன்னார், இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் 5 நாட்களாக தூங்கவில்லை என்று சொன்னார். 5 நாட்களாக நீ தூங்கவில்லை தம்பி, அடுத்த 5 வருஷத்துக்கு சக்கரபாணி தூங்க மாட்டாரு. இன்று இரவிலிருந்தே அவர் தூங்க மாட்டாரு. என்ன நடக்குமோ ஒட்டஞ்சத்திரத்தில், இனிமேலும் வெல்வது சிரமம் சக்கரபாணி என்பதுக்குத்தான் இந்த பிரம்மாண்டமான கூட்டம், தாமரை தொண்டர் கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. 2 விஷயங்களை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன். எனக்கு பின்னால் தலைவர்கள் நிறைய பேச வேண்டும். ஒன்று, திருப்பரங்குன்றம் திருக்கார்த்திகை தீபம். ஒரே ஒரு தீப்பெட்டியும் 2 லிட்டர் நெய்யும் இருந்திருந்தா இந்த பிரச்சனை சுலபமா முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முருக பக்தனும் மகிழ்ச்சியாக அன்னைக்கு முருகனை பிரார்த்தித்து விட்டு தூங்கி இருப்பான். சாதாரணமாக முடிய வேண்டிய இந்த பிரச்சனையை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட நான் அதை மதிக்க மாட்டேன், மேல்முறையீட்டுக்கு போவேன்னு ஸ்டாலின் ஐயா போனாரு. மேல்முறையீட்டுக்கு நாம கூட ஸ்டாலின் ஐயாட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம். உங்க அப்பா கலைஞர் காலமாகும் போது நீங்க மெரினாவில் சமாதி வைக்கணும்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கேட்டீங்களே, உயர்நீதிமன்றம் மெரினாவில் சமாதி வைக்கலாம்னு தீர்ப்பு கொடுக்கும் போது அப்போது ஆட்சியில் இருந்த ஐயா எடப்பாடியார் நான் மேல்முறையீட்டுக்கு போவேன்னு சொல்லி இருந்தா எத்தனை நாளைக்கு கலைஞரை பத்திரப்படுத்தி வைத்திருக்க முடியும்? அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி மிக பெருந்தன்மையுடன் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு தீபத்துக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டேன் என்று சொல்வதை இந்த ஒட்டஞ்சத்திரத்தினுடைய, இந்த மதுரை பழனி மேற்கு மாவட்டத்தினுடைய இந்த கூட்டம் நாம் வன்மையாக இந்த திமுக அரசை, ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் என்கிற பதிவை நாம் இங்க இருந்து சொல்ல வேண்டும். கண்டிக்கின்றோம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு. இந்த வழியாக தான் விரதம் இருந்து புனிதமாக பழனி மலைக்கு பாத யாத்திரையாக நடந்து செல்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை வரவேற்று வழி அனுப்புகிற ஊர் இந்த ஒட்டஞ்சத்திரம் தான். இதனுடைய ஒவ்வொரு மண்ணும் புனிதம். இந்த மண்ணில் இருந்து நாம் உறுதி ஏற்போம். திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றாத இந்த திமுக அரசை வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டஞ்சத்திரத்தில் தோற்கடித்தே தீர்வோம். பழனியில தோற்கடிப்போம், வேடசந்தூர்ல தோற்கடிக்கும் என்ற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது விஷயம் சொல்றேன், எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர்ல இந்த மாவட்டத்தை சொன்னேன், திண்டுக்கல்லையும் சேர்த்து ஒட்டுமொத்த திண்டுக்கல் வருவாய் மாவட்டத்திலும் 7 தொகுதியிலும் தோற்கடிப்போம். தமிழ்நாடு முழுவதும் தோற்கடிப்போம். அதனால எஸ்ஐஆர்ல அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு வந்து விசாரித்து பார்த்தா, பட்டியல் படி பார்த்தா ஒட்டஞ்சத்திரத்தில் மாத்திரம் 35,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. எல்லாம் இறந்து போனவன், புலம்பெயர்ந்தவன். பழனியில 41,000 ஓட்டு, அதே மாதிரி வேடசந்தூர்ல 47,000 ஓட்டு. ஏன் திமுக எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் திருத்தத்தை எதிர்த்தாங்கன்னு இப்பதான் புரியுது. செத்தவன் ஓட்டு போட்டு தான் திமுக ஆட்சிக்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். செத்தவன் ஓட்டு போட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கான். அதனாலதான் அதை எடுக்க கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து